மிஸ்டர் எக்ஸ் ஒரு நியூக்ளியர் டிவைஸ் கெட்டவங்க கைக்கு கிடைக்குது. அதை வச்சு அவங்க பெரிய பிளான் போடுறாங்க. அதை நம்ம ஆரியான் டீம் தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஒரு ஓகேஷ் ஃபீலை கொடுத்தது. இந்த படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னா 2.5 மணி நேரம் கிட்டே இந்த படம் ரன் ஆகும். பட் ஸ்டோரியில இருந்து எந்த ஒரு இடத்துலயுமே இவங்க வெளியில போகல. எந்த ஒரு இடத்துலயும் போர் அடிக்காம என்கேஜிங்கா ஒரு படத்தை இவங்க கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இவர் தான் ஹீரோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து, ஈக்குவலான ஸ்க்ரீன் டைம் கொடுத்து, ஃபைட் சீன்ஸ்லாம் கொடுத்து, எல்லா ஆக்டர்ஸ்க்குமே நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் நிறைய வரும். இன்ட்ரோவில் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணணும், கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணணும்லாம் கிடையாது. நடுநடுவில் இந்த படத்தில் ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கும். மேக்கிங்காகவும் இந்த படம் நல்லா இருக்கு. நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பெரிய மைனஸ் என்னன்னா லாஜிக் தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்பை மூவிஸில் லாஜிக் கண்டிப்பாக வேணும். ரஷ்யன் ஏர்போர்ட்டில் நியூக்ளியர் டிவைஸை தூக்கிட்டு உள்ள வர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். இந்த மாதிரியான சீன்ஸில் லாஜிக்காக பார்க்குறப்ப என்னால் ஏற்றுக்க முடியலை. ஸ்டார்டிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படத்தில் லாஜிக் மீறல் எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த படம் பார்க்குறப்ப நீங்களும் இதை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த லாஜிக் மீறல்னால இந்த படம் சில இடங்களில் கனெக்ட் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. ஒரு சீனும் அந்த சீனுக்கான ஸ்டேஜிங்கும் சில இடங்களில் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். ஒரு ஹோட்டலில் ஒரு கேங்கை மயக்கம் போட வைக்கிற மாதிரியான ஒரு சீன் ஒன்று வரும். அதுக்கு ஒரு லேடிஸ் பை ஃபுட்டில் மயக்க மருந்து கலந்து அவங்களுக்கு கொடுத்து மயக்கம் போட வைப்பாங்க. இந்த மாதிரியான சீனில் மற்ற படங்களோட சாயில் வராமல் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துருக்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீரஜ் பாண்டியோட படங்கள் வெப்சீரிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்பெஷல் ஆப்ஸ் பேபிலாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு டோனில் தான் இந்த படம் போகும். பட் அந்த லெவலுக்கு இருக்காது. ட்விஸ்ட்டாக வர்றது சில ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். பட் சில ஆடியன்ஸ்க்கு எத்தனை ட்விஸ்டடானு ஃபீல் பண்ண வைக்கவும் வாய்ப்பு இருக்கு. செக்ஷுவல் கண்டென்ட் இந்த படத்தில் சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஓவராலாக லாஜிக் பற்றிலாம் யோசிக்காமல் தேட்டருக்கு வெளியிலே மூளையை கழட்டி வச்சுட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் என்கேஜிங்காக பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களே இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். லாஜிக் பற்றிலாம் யோசிக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா பெருசாக இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாது. எனக்கு இந்த படம் ஒரு ஓகேஷான ஃபீலை கொடுத்தது.